அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கடலை மாவு தேங்காய் வச்சு கடலை மாவு தேங்காய் பர்பி செஞ்சுருக்கேன். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவும் நேரம் எடுத்துக்காது. நல்லா ஆனால் சுவையாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு நல்லா ஜலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா கட்டியை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. சுத்தமான மாவாக இருந்துச்சுன்னா எடுத்துட்டு இதை மாதிரி கப்பில் அளந்து எடுத்துக்கலாம். 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் நல்லா அடிகனமான ஒரு வானல் வச்சுக்கலாம். 3 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் பாதி எண்ணெயாகவும் இருக்கலாம், பாதி நெய்யாகவும் இருக்கலாம். 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம். கம்மியான தீயிலே இருக்கட்டும். இப்போ இந்த மாவு நல்லா எண்ணெயிலே கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா பொறுமையான தீயிலே வச்சு கலந்து விட்டுக்கலாம். கடலை மாவில் இருக்கிற பச்சை வாடை நல்லா போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா மாவை கம்மியான தீயிலே வறுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். அஞ்சு நிமிஷத்துக்கு மாவு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். கடலை மாவோட அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு ஒரு நல்லா அந்த மைசூர் பாக்கு செய்யும்போது வரும் பார்த்தீங்களா வாசனை, அது மாதிரி வரும். இந்த சமயத்தில் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கம்மியான தீயிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். தேங்காவை நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி மறுபடியும் இறுக்கி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே தீ வச்சு நல்லா கலந்து விட்டுச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கெட்டி பதம் சீக்கிரமாக வரும். இந்த சமயத்தில் எடுத்து வச்சுருக்க நெய்யை மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அதிகமான தீ வச்சா போதும், அதுக்கு மேலே தீ வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ கம்மியான தீயிலே நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா டார்க்காக கலர் வந்துடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே திரிஞ்சு மேலே வர அளவுக்கு வந்துடுச்சு. தேங்காவும் பிஞ்சு தேங்காவாக சேர்க்கக்கூடாது, முத்தனை தேங்காவாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இதை மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை மாதிரி சரி பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஆறட்டும். அப்போ தான் நம்ம பீஸாக கட் பண்ணுறதுக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே மேலே நல்லா தெளிவாக தெரியும். அதிகமாக இருந்துட்டாலும் நம்ம தனியாக இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அந்த வானல்லே போட்டு லேசாக வறுத்து அதை சேர்த்துக்கலாம். அதிகமாக வறுக்க வேணாம், சும்மா லேசாக வறுத்துக்கலாம். இந்த சூட்லேயே இது மாதிரி தேங்காய் சேர்க்கும்போது நம்மளுக்கு தேங்காய் அதுலேருந்து உதிராமல்
இருக்கும். அதனால் தேங்காய் சேர்த்துக்கலாம். மேலே வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லை தேங்காய் ஏற்கனவே அதில் இருக்குது நிறைய வேணாம் அப்படின்னாலும் விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். தட்டில் ஊற்றி வச்சதுமே நல்லா ஆறி வந்துடுச்சு. அந்த சூட்லேயே இருக்கும்போதே பீஸாக கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ட்ரையாங்கல்ல வேணுமோ கட்டங்கட்டாக வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி கட் பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கலாம். கட் பண்ண பீஸை எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தேங்காயெலாம் உதிராது, அதுலேயே நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் கூட நம்ம வெளியில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. சூப்பரான கடலை மாவு தேங்காய் பர்பி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.